மயிலாடுதுறை பாரம்பரிய பணி காரணமாக மேம்பாலம் மூடப்பட்ட நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சருக்கு பாஜக சார்பில் ஆன்லைன் மூலம் மனு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கும்பகோணம் பிரதான சாலையில் காவிரி நகர் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் அமைந்துள்ளது. இந்த மேம்பாலம் கடந்த 2 ஆண்டுகளாக புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் மேம்பாலத்தில் மேல்தள பகுதியில் பராமரிப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதால் போக்குவரத்து இன்று முதல் 3 மாதங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றுப்பாதையாக மாப்படுகை மெயின் ரோடு தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோருக்கு பாஜக முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் ஆன்லைன் மூலம் மனு வழங்கியுள்ளார். அதில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் வாகனங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் நோயாளிகள் என அனைவரும் 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மேம்பாலத்திற்கு அருகே உள்ள சித்தர்காடு கிராசிங் லைனை புதுப்பித்து பாதுகாப்பான முறையில் கேட் கீப்பரை அமைத்து பொது போக்குவரத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாற்றுப்பாதையாக மயிலாடுதுறை திருவாரூர் ரயில் பாதையில் மயிலாடுதுறை நகரத்தை ஒட்டி புது ரயில்வே கிராசிங் அமைத்து பொது போக்குவரத்திற்கு பயன்படும் வகையில் திறக்க வேண்டும் என அம்மனுவில் தெரிவித்துள்ளார். வணக்கம், என் பேர் மோடி கண்ணன், பாஜக முன்னாள் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா ஒருங்கிணைப்பாளர். மயிலாடுதுறையில் பாலம் 75வது வருஷத்தில் கட்டின பாலத்தை இப்போ பணி செய்கிறது நல்ல விஷயம். அது ஒன்றும் அதை வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. மாப்படி வழியாக போகும்போது ஆம்புலன்ஸ், பள்ளி, இன்றைக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் லீவாக இருக்குது. ஸ்கூல் திறந்துட்டா இன்னும் ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வேலைக்கு போகிறவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆம்புலன்ஸில் ஒரு எமர்ஜென்சினா கும்பகோணமோ தஞ்சாவூரோ போனால் என்ன பண்ணுவோம், மாற்று பாதையை உடனடியாக இது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் ரயில்வே அமைச்சருக்கும் மயிலாடுதுறை கலெக்டருக்கும் நாங்கள் ஆன்லைன் மூலியமாக இதுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இதனால் பொதுமக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆகிறதுனால இது உடனடியாக இதுக்கு சரி செஞ்சு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் ஏற்கனவே இந்த சித்தக்காட்டு வழியாக போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. ஏற்கனவே இந்த பொறையாறு இது பராமரிப்பு இல்லாமல் அந்த இது இருக்குது. அதை அனுப்பிச்சா கூட இங்கே மயிலாடுதுறை கேட்டு வரைக்கும் இங்கே வரலாம். அந்த பாதையெல்லாம் ரெடி பண்ணிட்டா ஓரளவுக்கு சிரமத்தை குறைக்கலாம். ஏன்னா 3 மாதம் வரணுங்கிறாங்க. இந்த 3 மாதத்தில் பள்ளி மாணவர்கள் எல்லோரும் ரொம்ப சிரமத்துக்கு வருவாங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பொதுமக்களுக்காக இது உடனடியாக இதை செஞ்சு கொடுக்குறோம்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் எங்கள் அமைச்சருக்கு இது வேண்டுகோளாக அனுப்பிச்சிருக்கிறோம். அதோட மயிலாடுதுறை கலெக்டருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.